எங்க ஐயாவுக்கு ஒரு சாப்பாடு பார்சல் கொடு, எனக்கு ஒரு சாப்பாடு கொடு சாப்பிட்றது. சரிண்ணே. டேய் நீ சொன்னவன் இவன் தானே? இவன் தான். இவனானு நல்லா பார்த்து சொல்லு. இவனே தான். என்னது இவனுக்கு எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறானுங்க? ஆஹா, என்னது பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. சம்முவை ஏற்பாடு பண்ணிருப்பானோ? அண்ணா பார்சல் ரெடிண்ணே. டேய் பார்த்தேல? ஐயோ, யாரை பார்த்தாலும் எனக்கு ஸ்கெட்ச் போடுற மாதிரியே இருக்கே. இது நிஜமா இல்ல பிரம்மையா? முதல்ல இடத்த காலி பண்ணணும்டா சாமி. சரியா கிளம்பிடுறா. நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்தவன் வசமா மாட்டிக்கிட்டான். அவன் கழுத்தறுத்து போடுனே. வெட்டினே. ஊரு முன்னாடி எங்களை தலகுனியவா வச்ச, இன்னைக்கு நீ செத்தல. அண்ணே, மைனி என்ன சொன்னுச்சு? அருவால பயமுறுத்துறதுக்கு மட்டும் தானே பயன்படுத்த சொல்லுச்சு, வெட்டக்கூடாதுன்னு தானே சொன்னுச்சு. நீ பாட்டுக்கு கூசாம அவர் மேல வீசுத. அருவா எடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும்ல. எப்படி வீசினா அவன் தலை தப்பிக்கணும் தெரிஞ்சுதாம்ல வீசின. அவன் எப்படி சாக கூடாது, அவன் சாக வேண்டிய விதமே வேற. இது அவனை வெட்டுறதுக்காக எடுத்த அருவா இல்ல, அவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக எடுத்த அருவா. அவன் தப்பிச்சு ஓடல, தப்பிக்க விட்டு இருக்க. இந்த சனியன் சோறு வாங்க போறானா இல்ல சோறு வடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனானா? ஓ, என்னது பசியில காதெல்லாம் வைன்னு அடைச்சு. எனக்கு இங்க பசி உசுறு போய்கிட்டு இருக்கு. என்ன ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க? என்ன எங்களை சோறுங்க? ஐயா, அவன் வாரையா, அவன் என்ன வெட்ட வாரையா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆறு வாரா? அவன் தான் சம்மு பிரசிடென்ட். இப்ப பெரிய அருவாளை தூக்கிட்டு துரத்துறாயா என்னைய. போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு அவன் ஸ்கெட்ச் போட்டான். நிச்சயமா என்ன வெட்டாம விடவே மாட்டான். ஐயா, அவன் என்ன கட்ட துட்டமா வெட்டிடுவாயா. துரத்தி வரான்னு சொன்னிய எங்க? ஐயா, அவன் கண்டிப்பா வருவாயா. கட்டாயம் வந்து என்ன வெட்டிடுவா. ஐயா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சரி, அப்ப நீ எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரல, அப்படிதானே? யோ, என்ன வார்த்தை மாறுது? ஐயோ ஐயா, பயத்துல அப்படி வந்துருச்சு ஐயா. என்ன மன்னிச்சிருக்கையா. நான் உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம் ஐயா. இதுல நீங்க சாப்பாடு அலையிறீங்களே. அப்ப இப்ப நான் மறுபடியும் தண்ணியத்தான் குடிக்கணுமா? இந்த வேலையும் நான் பட்டினியா? சரியில்லை, சரி, விடு. இல்லை, உனக்கு பயமா இருக்குல்ல? பயமா இருக்கியா? பயமா இருக்கு. நீ பயப்படாத, அந்த வெறும் பையன் இங்க வரவே மாட்டான். நீ இங்கனே இரு, போதுமா? ஐயோ ஐயா, இந்த ஊர்ல நான் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி புடிச்சு வந்து உன்னை வெட்டுவேன்னு சொல்லியிருக்கையா. ஐயா, நான் என்ன செய்வேன்? எங்கிட்டு போய் ஒளிவேன்? என்ன பண்ணட்டும்? நான் தான் வரமாட்டேன்னு சொல்லி நீ சண்முக அத்தா தான் சொன்னார்ல, நிச்சயமா செய்வாரு. சனி என்ன, நீ எங்க போனாலும் உன்னை தேடி வந்து வெட்டதான் போறாரு. கர்மம் பிடிச்சவனே.
ஏய் உன் ஆத்தாக்காரி தான் முக்கியம்னா அவன் முன்னாடியே பிடிச்சி ஓடுனல பின்னாடியே. இப்ப எதுக்காக மறுபடியும் இங்க வந்து நிக்க? ஏலே என்னென்ன உனக்கு வெக்கமானவே கிடையாது உனக்கு? அப்பா அம்மா கிட்ட இருந்து ஈவு இறக்கம் நேர்மை இது அம்புட்டியும் நான் கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டேன் தெரியுமா? வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லாம இருக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். டேய் வேண்டாம், மரியாதையா இங்கிருந்து போயிடு. அப்பங்கையால மகன் செத்தான நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வராம பாத்துக்க. பா நான்லாம் போக முடியாது. ஐயா ஐயா எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. உங்க மேல எல்லாம் அவனுக்கு சுத்தமா பயமே கிடையாது. ஐயா வீடேறி வந்து என்ன வெட்டுவா ஐயா. சத்தியமா வெட்டுவா, சத்தியமா வெட்டுவா. சனியன கரெக்டுண்ணே. அத்தான கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். சரியா வேணாம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உனக்கு ரொம்ப பயமா இருக்கா? பேசாம வீட்டுக்கு போ, கதவை சாத்திக்கிட்டு படுத்துரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரியா? ஐயோ ஆறு அந்த விரும்பையிலா போடல. அப்பா ஐயா என் பொண்டாட்டி பஞ்சுதான் ஐயா பண்றா. அந்த சமூகமோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பஞ்சு என்னம்மா? ஏங்க நம்ம வீட்டுக்கு சண்முகமும் பரணியும் வந்திருக்காப்புல. என்ன சொல்லுத? அவங்க அங்க வந்துட்டாவளா? அட ஆமாங்க, இங்கதான் என் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சண்முகத்துக்கிட்ட போனை கொடுக்கவா? சனினே போட வை, வெடி போட, வெடி வை 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 வை. என்னலே உன் பேரு நீயே சொல்லிக்கிட்டு இருக்க, என்னாச்சு? ஐயா அப்புட்டும் போச்சுயா. இப்ப நான் என் வீட்டுக்கு கூட போக முடியாதுயா. அந்த கரகம் பிடிச்ச சம்முவா நம்ம பரணி பாப்பா 2 பேரும் என் வீட்டுல தான் உட்கார்ந்துருக்காவளா. சபாஷ், சரியான ஸ்கெட்ச் தாரம். சனியன அடுத்து மூ என்ன உந்து? எங்க போய் ஒளிஞ்சுக்க போற நீ? இலே ஒத்த விட்டு இப்படி மரியாதையா உன் ரூமுக்கு போயிரு. நீ இல்ல உன்னையத்தான் நான் வெட்டுவேன். ஆக இப்போதைக்கு அத்தானும் அக்காவும் அந்த வீட்டுல இருக்காவ. நான் ஏன் ரூம்ல இருக்கேன். சனியன உன்னை வெட்டுறதுக்கு அத்தா வந்தாருன்னு வச்சுக்கோயேன், லைட்டா ஒரு போனை போடு, நான் வந்து பாக்குறேனே. ஏதோ லைட்டா போன அத லைட் டீ மாதிரி பேசுதான். நானே கடுப்புல இருக்கேன். அவன் இதுக்கு அங்க வந்தான் அவன். ஐயா அந்த மனுஷனுக்கு போன் பண்ணி பார்த்தேன், போனை கட் பண்ணி விட்டுட்டாரு. கொஞ்சம் கருப்பட்டியும் காப்பி தூளும் தான் இருந்தது, வர காப்பியா போட்டுட்டேன். தப்பா நினைக்காம குடிக்கிறீங்களா? இந்தப்பா. என்னக்கா சொன்னீங்க? கருப்பட்டி போட்ட காஃபியா? ஆமாமா. எனக்கு ரொம்ப பிடிக்குமே, கொடுங்க. அப்படியே அம்மா கையில காப்பி வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கு. நானும் சூடாமணியும் ஒன்னாதான் வளர்ந்தோம். என்கிட்ட இருந்து அவளுக்கும் அவகிட்ட இருந்தும் எனக்கும் கைப்பக்குவம் வந்திருக்கலாம். கருப்பட்டி வேணா இன்னும் கொஞ்சம் போடவா சண்முகம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களை பாக்குறதுக்கு அப்படியே அம்மா மாதிரியே இருக்கு. பெத்தாதான் புள்ளையா? நீயும் என் புள்ள மாதிரிதான்யா. சாப்பிடுங்க. 2 பேரும் இருக்கீங்களா? மதியானம் இன்னும் சமைக்கல. கருவாட்டு குழம்பும் கிள்ளி போட்ட ரசமும் வைக்கிறேன், சாப்பிட்டு போறீங்களா? ஐயோ வேண்டாங்க்கா, இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம்தான். இந்த பாசமே எங்களுக்கு போதும்க்கா. ஐயா அவன் பாட்டுக்கு என் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான். நான் எங்க போவேன், எங்க போய் ஒளிவேன்னு ஒண்ணுமே தெரியலையா. ஐயா விட்டா அவன் என்ன வெட்டிடுவான். நானும் அதைத்தாலே ரோசனை செய்யுதேன். சரி சரி, நீ ஒண்ணு செய்ய. இருட்டின உடனே ஒளிஞ்சு மறைஞ்சு எப்படியாவது நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிரு. அங்கிருந்து ஏதாவது வெளியூர் பஸ் பிடிச்சு ஊரை விட்டு முதல்ல போயிரு. ஐயா வழியில சம்முவை என்ன புடிச்சுட்டா சாவு. ஆளை பாரு. இல்ல அவன் உன்னை பிடிக்காம இருக்கணும், நீ அவன் கண்ணில் படாம இருக்கணுங்கிறதுக்காக இம்புட்டு நேரம் சொல்லுதேன் நானு.
போ, ஏதாவது வெளியூர்ல இரு நீயே. பிரச்சனை சரியானதுக்கு பிறகு நானே உனக்கு போன் பண்ணுதேன். பரவாயில்ல, நீ வந்தா போதும். ஐயா அப்போ பஞ்சுவும் பேரனும் என்னையா செய்வாங்க? பஞ்சு பஞ்சு உனக்கு இலே உன் உசுறு இருந்தா தான் நீ பஞ்ச பார்க்க முடியும். இல்ல உனக்கு உசுறு முக்கியமா, இல்ல இவங்களை தனியா விட்டுட்டு போறது முக்கியமா உனக்கு? மனசு கேட்கலையே ஐயா. சரி விடு. சரி, இங்கேயும் சமைக்க கொள்ள ஆள் இல்ல. நீ ஒண்ணு செய்ய. சொல்லுங்க ஐயா. பேசாம உன் வீட்டுக்காரிய பேரனோட இங்க வந்துட சொல்லு. அவ இங்கேயே ஆக்கி போட்டு ஒரு வாரம் இருக்கட்டே இங்கே. நீ திரும்ப வாரப்போ அவளை கூட்டிட்டு போ வீட்டுக்கு. அது இல்லைங்க ஐயா, அவன் அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன்னு அடம் பிடிப்பாள் ஐயா. சரி, அப்ப இதுக்கு என்ன செய்ய இப்ப? என்ன இப்ப? அப்பப்போ போய் உனக்கு என்ன வேணுமா, ஏது வேணும், என்ன ஏதுன்னு அவளை கேட்டு வரணும், அப்படித்தானே? நானே போறேன். நானே கேட்கிறேன், நானே பாத்துக்கிறேன். போ, நீ முதல்ல கிளம்பு. எங்க ஐயா? இலே, நீ இருட்டினதுக்கு அப்புறம் தான் பஸ் ஏறி போகணும். நீ அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். நீ எங்கேயாவது ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்துக்க. போ, இரு. இந்தா பரவாயில்ல, மொத்தமாகவே வச்சுக்க. இந்தா இப்படி பாக்கெட்டில் பத்திரமா வை. இத முதல்ல கிளம்பு கிளம்பு. போ, ஜாக்கிரதையா போ. ஒன்றும் கவலைப்படாத. பஞ்ச நான் பார்த்துக்கிடுதேன். இல்லே சிவபாலா சொல்ல. அத்தான் சனியை புறப்பட்டாரு. அப்பா காசு கொடுத்து அனுப்பியிருக்காரு. எங்க புறப்பட்டா? அத்தான் பர்டிகுலரா எதுவும் சொல்லல. எங்கேயாவது வெளியூர் போய் தலைமறைவா இருந்துக்கோ, இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே கால் பண்றேன், அப்புறமா வான்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பியிருக்காரு அத்தான். அப்போ உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரா? அக்கா இல்லக்கா, நீ இருட்டினதுக்கு அப்புறம் பஸ் ஏறி போ, அது வரைக்கும் ஊருக்குள்ள தலைமறைவா இருக்க சொல்லியிருக்காருக்கா. இல்லே, அவன் எங்க தலைமறைவா இருப்பான்னு எனக்கு தெரியும். நீ போன வச்சுட்டு உங்க அப்பா என்ன பண்றாருன்னு அப்பப்ப தகவல் சொல்லு. சரி அத்தா, வைக்கிறேன். சனியை எங்கட தலைமறைவா இருப்பான்? சனியை மட்டுமா, இந்த ஊரே பகல் நேரத்துல எங்க போய் தலைமறைவா இருக்கேன்? எல்லாம் அவனுங்க குடிக்கிற இடத்துல தான். இன்னும் கவலைப்படாத, நம்ம ஆளுங்க 2 பேரும் அவன் கூடயே இருப்பானுவ. சரி, உள்ள போலாமா? அண்ணே இருனே. அந்த எலும்பு குழம்பு ரெடி பண்ணி வேண்டிய இந்த மாமா வந்துட்டே இருக்கேன். அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த உதவி நீங்க கண்டிப்பா செஞ்சுதான்க்கா ஆகணும். சரி, அதை விடு. இன்னைக்கு என் பேரப்புள்ள உசுரோட இருக்குன்னா நீ தான் காரணம். உனக்காக நீ சொன்னபடி நான் செய்யறேன். இல்லே சொல்ல. அண்ணே, அந்த சொட்ட குருவி இங்க தான் உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு கிடக்கான். கவனம்ல, அவன் இருட்டின புறம் தான் அங்கிருந்து கிளம்புவான். அதுக்கு முன்னாடி இங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அது வரைக்கும் அவன் அங்க இருந்து கிளம்பாத மாதிரி பாத்துக்கிட்டேன், புரியுதா? அதெல்லாம் சரிண்ணே, அத நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டுமா? இல்லே, நல்லா கவன. சரிண்ணே சரிண்ணே. என்னல
என்னதான் சொல்றாப்ல சண்முகம்? அண்ணங்கிட்ட இருந்து போன் வர வரைக்கும் இந்த ஆளை வெளியே நகர விடக்கூடாதுன்னு சொல்லுதாரு. இல்லை இங்க வா. அதை வரண்ணே. சொல்லுங்கண்ணே. எவ்வளோ ஆச்சு பாரு. இதோ பார்க்குறேண்ணே. இல்லே சொல்லி வாய் மூடல, பில்லை செட்டில் பண்றான்ல. அண்ணே நீ கவலையே படாத. ஆ, சனியனுக்கு சண்முகானனை பார்த்தா மட்டும் பயம் இல்ல, என்ன நம்மள பார்த்தாலும் பயம்தான். ஏன்னா காலையில போட்ட போட அப்படி. இப்ப என்னல செய்யலாம்? அண்ணே அவன் இந்த வழியா தானே வெளியே வரணும். ஆ, நீ போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வா. அவன் என்ன பாக்குற மாதிரி நான் உட்கார்ந்துக்கிறேன். ஆ, அண்ணே என்னைய தாண்டி போக அவன் பயப்படுவான். ஆ, நீ போய் வாங்கிட்டு வானே, நான் போறேன். ஆ, இந்தா வாங்கி வரேன். பாருடா. ஐயோ இவனா? இவன் போன போட்டு சமூகத்துக்கிட்ட சொல்லிட்டானா இங்கேயே நான் சமாதி ஆயிருவனே. வாணி வாணி சீக்கிரம் வாணி. இந்தா வந்துட்டேன். ஆ, அப்பாடா, இந்த கேடிகளும் தண்ணி தான் வந்திருக்கானுங்களா? நல்லதா போச்சு. இவனுங்க கண்ணில் பற்றவே கூடாது. இவனுங்க எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியிலேயே போகணும். ஆ. Cheers. Cheers. வெட்டுக்கிளி, குடிக்காம குடிக்கிற மாதிரி நடிக்கிறது இருக்க ரொம்ப கஷ்டமாப்பா. பயங்கரமான சித்திரவதை. நான் மட்டும் கொஞ்சமா குடிச்சுக்கவா? ம் ம் அண்ணனுக்கு போன் போட்டு கொடுக்குறேன், ஓகேவா? சரி சரி, மூடிட்டு நடி. சரியில்ல விடுல. உன்னை மாதிரி ஒரு துரோகியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாதுல. சரி சரி, லைட்டா சனியை என்ன செய்தான்னு மட்டும் பாரு. இலை வெட்டுக்கிளே, முக்காடு போட்டுக்கிட்டதா நினைச்சுக்கிட்டு போதையில நம்மளே பார்த்துட்டு இருக்கால. அதுதான் நமக்கு வேணும். நம்மள தாண்டி அவன் போயிடவே கூடாது. நாசமா போறவனுங்க ஒரு மூலையில உட்காந்து குடிக்க மாட்டானுங்களா? இப்படியா போற வழியை மறிச்சிட்டு உட்காந்து குடிக்கிறது? ச்சே, இவனுங்களை தாண்டி போக முடியலையே. ஏம்ல உன் தம்பி என்ன உறங்கிட்டானா? இம்புட் நேரம் ஆச்சு, இன்னும் போன் அடிக்காம என்ன பண்ணுதாவே? டேய், அப்படிலாம் அவன் தூங்க மாட்டான்டா. கொடுத்த வேலையை எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான் தெரியுமா? இல்லை முதல்ல அவனுக்கு போன் அடி, என்ன சொல்லுதான்னு கேளு. பாரு, அவனுக்கு 100 ஆயுசு. கரெக்டா கால் பண்றான் பாரு. ஸ்பீக்கர்ல போடல. சொல்லுடா, என்ன நடக்குது அங்க? அக்கா, சிங்கம் சுருண்டு படுத்துருச்சுக்கா. இப்ப நீ கால் பண்ண கரெக்டா இருக்கும். பசி தாங்க முடியாம சோஃபால சுருண்டு படுத்துட்டு இருக்காருக்கா. சரி, நீ போனை வச்சிரு, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. இல்லை முதல்ல பஞ்சாக்காக்கு போன் அடி. பரணி சொல்லுதா? அக்கா, இப்ப கால் பண்ணுங்க, சரியா இருக்கும். சரி பரணி, நான் பாத்துக்கிறேன். நீ போனை வை. சரிக்கா. பசிக்குதே. இங்க போனி பசியில இல்லை.
அண்ணே நான் பஞ்சு பேசுறேன்னு. என்னம்மா இருக்கிற பிரச்சனையில நீ வேற என்ன வேணும் சொல்லு. கொடை மிளகாயா, உப்பா? ஐயோ அண்ணே, ரொம்ப அவசரம்ண்ணே. என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஏம்மா நான் இப்ப இருக்கிற நிலையில நான் இப்படி இறங்கி பாத்ரூம் போன கூட என்னால் நடக்க முடியாதுமா. என் உடம்பு தெம்பில. சரி சரி, எதுக்கு இப்ப நான் உன் வீட்டுக்கு வரணும்? ஐயோ அண்ணே, உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அந்த சண்முகமும் பரணியும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஏமா எனக்கு ஏற்கனவே சனியன் சொல்லிட்டாமா இத. அண்ணே, அவங்க உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப பயங்கரமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா சொல்லுத? பெரிய சூழ்ச்சி நடக்குதுன்னு போன்ல சொல்ல முடியாது. நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க. இந்த நிமிஷம் அந்த சவுந்தரபாண்டி ஐயா சனிய வீட்டுல போய் இருப்பாரு. அந்த சனியனை வெளியூருக்கு அனுப்பிட்டு சவுந்தரபாண்டி சம்கலக்கா சம்கலக்கா ஜூ